வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று யார் யாருக்கெல்லாம், அதாவது ப்ரோ கபடி இந்த சீசனில் வந்து ஒன்று யார் யாருக்கெல்லாம் வந்து டாப் 8 டீம்ஸ்குள்ளே வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான எஸ்பிஓ பற்றி பார்த்துடலாம். ஸோ எஸ்பிஓ வந்து ஒரு ஆன்லைன் ஈஸியான ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இந்த கம்பெனி இருக்கிறதுனால நம்ம தமிழ் பீப்புள்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஜாப் இருக்குது. ஸோ ஈஸியாக மொபைல் அப்ளிகேஷன்லேயே வந்து நம்ம பண்ணக்கூடிய மாதிரி ஜாப் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க பாருங்கள். ஃபர்தராக வந்து இந்த வீடியோலேயே அந்த வீடியோ கிளிப் வரும், பார்த்துட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்கலாம். ஸோ இந்த சீசன் பார்த்திங்கன்னா 8 டீம் வந்து ப்ளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 8வது இடத்துல முடித்தாலும் நமக்கு வந்து இந்த சீசன் வந்து கப் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபி யோதாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து இப்போ 8வது இடத்துல முடித்தாலும் அவங்க ஃபைனல் ஆடி கப்பு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டீம் ஆடுறதுல ஒரு டீம் டேரெக்டாக ஃபைனல் போயிடும். ஸோ தோக்கிற டீம் கிட்டத்தட்ட புனேரி பல்டன்ஸ், டபாங், டெல்லி வந்து ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் இவங்க தான் இருக்க போகிறாங்க. பிகாஸ் அவங்களோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா 24, 24, 26 இருக்குது. அந்த பாயிண்ட்டை இதுக்கு கீழே இருக்கிற டீம் 4 மேட்ச்சு ஜெயித்தாலும் பக்கத்தில் தான் வர முடியும், அவங்கள மிந்த முடியாது. ஸோ டாப் 2 இடமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ மற்ற ஸ்பாட்டுக்கு தான் கீழே இருக்கிற 6 பிளேஸுக்கும் நம்ம கடைசியில் பார்த்திங்கன்னா 7வது 8வது இடத்துக்குன்னு தான் போட்டி கடுமையாக இருக்க போகுது. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே 5 மேட்ச் 16 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 4-5 டீமு பெங்கால் வாரியர்ஸ், கிட்டத்தட்ட பாட்னா பைரட்ஸ் கூட உள்ளே வரலாம். பிகாஸ் நம்ம எதனாலேன்னு பார்த்திங்கன்னா இன்னும் 5 மேட்ச் இருக்குது. அதாவது பாட்னாவுக்கு ஒன்றுமே 5 மேட்ச் இருக்குது. அவங்க 5 மேட்ச்சுமே ஜெயித்தாங்கன்னா மொத்தம் 8 மேட்ச்சு. அதே மாதிரியே 8வது இப்போ யூபி யோதாஸ் அது கீழே இருக்கிறவங்கெல்லாம் வர மேட்ச்சை தோற்று, அதாவது அவங்க வந்து 8 மேட்ச்சுக்கு கம்மியாக ஜெயிச்சு இல்லை பாட்னாவாட்ட 8 மேட்ச் ஜெயிச்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பாட்னா மிந்தினாங்கன்னா பாட்னா கூட ஒன்று உள்ளே வரலாம். ஸோ இதுதான் வந்து ரியல் கபடி மூமெண்ட். ஏன்னா மேட்ச் வந்து ப்ளே ஆஃப் நெருங்க ஒவ்வொரு டீமுக்குமே வந்து ப்ளே ஆஃப் உள்ளே போகிறதுக்கு இந்த தடவை வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 டீமுமே கடுமையாக போட்டி போட போகிறாங்க. 12 டீமுமே இந்த 8 ஸ்பாட்டுக்கு கடுமையாக போட்டி போட போகிறாங்க. அதே மாதிரியே எந்த அளவுக்கு ஒவ்வொரு டீம் வந்து மேலே முடிக்கிறாங்களோ, அதாவது முதல் இடம், 2வது இடம், இல்லாட்டி ஒரு 3வது 4வது இடம் முடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஃபைனல் போய் ஒரு ஈஸியாக ஃபைனல் போகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஃபைனல் போயிட்டால் நீங்கள் ஒருக்க ஆடி ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கப்பு நிச்சயம். அதனால் டீம் வந்து கடுமையாக போட்டி போட போகிறாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ரெகுலராக ஒன்று வீடியோ இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.